மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான சில குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்க இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பண வரவு திருப்திகரமாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியம் உள்ளது. சகோதரர் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கசப்புணர்வுகள் மாறி உங்களுக்கு நல்லுறவு ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவிகள் கிடைக்கலாம். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்தில் கடுமையாக நீங்கள் உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும். சிறிய தவறு கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். சக ஊழியர்கள் விமர்சித்தாலுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில், பழைய கடன் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பங்குதாரர்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியாளர்களை பொறுத்தவரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். சற்று சிரமங்கள் ஏற்படும் என்றாலுமே நீங்கள் சமாளித்து விடுவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்தவரை கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றம் ஏற்படும் காரணத்தினால நீங்கள் சில விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் பொறுத்தவரை நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. யோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் சவால்கள் இருக்கும், சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனையும் லாபமும் பெருகி பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சவால் இருக்கும், சில இடங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கக்கூடியதாக, பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு உகந்த ஒரு காலம். வியாபாரத்தில் விற்பனை கூடி பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுடைய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்றமான ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்களாம். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவை உயர்த்துவதில் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். புதிய பொறுப்புகளில் நீங்கள் உங்களுக்கு பிரகாசமான முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். குரு 7ல் இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விளங்கி கலகலப்பு உண்டாகும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். வியாபார விஷயத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்ய வேண்டும். மகர ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படலாம். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை மிகவும்
நல்ல ஒரு கலைநயமிக்கவராக இருப்பாங்க. உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க. வேகமாக செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பாங்க. வாக்கு சாதுரியம் பெற்றிருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. வாழ்க்கையில் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் எங்கேயும் பணம் உங்களுக்கு புகழ் சேர்ந்து கிடைக்குமோ அங்கு வேலை செய்யவே நீங்கள் விரும்புவீங்க. உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தின் காரணமாக கலைத்துறையில் உங்களுக்கு எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் மிகவும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்குது. சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலுமே பெருமாளை வழிபடுவதே மிகவும் நீங்கள் விரும்பக்கூடியவங்க. பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் கொண்டிருப்பார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் எந்த ஒரு சிறிய விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த காலகட்டம். எதிர்பார்த்த சில தகவல்களை தாமதமாக வரும். கூட இருப்பவர்களுடன் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்கள் நீங்கள் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். முக்கிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் உங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிப்பீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வாகனம் உங்களுக்கு சுகம் ஏற்படக்கூடிய வகையில். மாணவர்களை பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவனம் சிதறவிடாமல் நீங்கள் இருப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேறு பெறுவீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அவங்களுக்கு மன அமைதி, எளிதில் நல்ல பெயர் கிடைக்கலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதில் உறுதியான ஒரு முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையினால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்களாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. நீங்கள் குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகளை வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பேச்சினால் உங்களுக்கு மீன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு, தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்காத வகையில் உங்களுடைய தொழில் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் தீர்ந்து வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெண்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா 21, 23 இந்த நாட்களில் நீங்கள் முருகன் வழிபாடு மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.